அவரு கூப்பிட்டாரு. அவரு பாஸ்போர்ட் அதாவது பாஸ்போர்ட் இருந்தது என்கிட்ட. அவரே டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவரு கூட நான் போயிட்டு ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வந்தேன். கூட துணைக்கு தான் சந்தானம் சாரே கூப்பிட்டு பேசுவாரு. ஓகே. சந்தானம் சார் ஒரு அவங்க ஆஃபீஸில் மொட்டை மாடியில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்னை கலாய்ச்சிருக்காரு. ஏன்டா கூல் சீரியஸ் ஸ்கூல்லாம் சுத்துற, அன்எக்ஸ்பெக்டடா நீங்க வந்து என் ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துருந்தாங்க. நான் திரும்பி பார்த்து என்னங்க வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா வீடியோ எடுக்கிறேன்னாங்க. உடனே லைட்டை போட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவங்க கொலாப் பண்ணி விட்டாங்க. நான் அந்த கொலாப் வந்து அக்செப்ட் பண்ணி சும்மா நார்மலாக எப்பவும் போல தான் ஓடுன்னு நினைச்சேன். பார்த்தா 7 லட்சம் பேர் 2 நாள்ல. கிட்டத்தட்ட நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 9 ஸ்டேட் சுற்றிருக்கேன். லடாக்கு வந்து நான் பைக்கில் போகணுன்னு பிளான் இல்லை. என்னோட கோல் வந்து தமிழ்நாட்டில இருந்து இது வரைக்கும் லடாக்குக்கு டிவிஎஸ் 50ல போயிருக்காங்க, கார்ல போயிருக்காங்க, ஸ்பெண்டர்ல போயிருக்காங்க, பெரிய பெரிய பைக்ல போயிருக்காங்க. ஆட்டோல இருந்து எவனாவது போக முடியுமா? பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ட்ரெண்டிங் மேக்னெட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பல விஷயங்களை பண்ணி சோசியல் மீடியாவில் வைரல் ஆவாங்க. அண்ணன் ஆட்டோ மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் மிக பிரபலமாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மதன்குமார், சென்னை ஆட்டோ மேன் அவர்கள் தான். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா. ஓகே. ஸோ சென்னை ஆட்டோ மேன் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருந்தேன் நிறையா. ஸோ கூடயே இருக்கீங்க. சென்னை ஆட்டோமேன் யார்? சென்னை ஆட்டோமேன்னா எப்படி வந்துச்சுன்னே தெரியல, அது பாட்டுக்கு வந்துச்சு பேரு. ஓகே. உங்களோட சராசரி வாழ்க்கை பயணம்னா என்னன்னா, உங்களோட டெய்லி தொழில் என்னவா இருக்கு? ஸோ எப்படி நம்மளுக்கு வேலை வந்து ஆட்டோ ஓட்டுறது தானே. காலையில ஏந்தமா வண்டி ஓட்டுறோம், சாயங்காலம் வரைக்கும் வண்டி ஓட்டுறோம். நடுவுல நம்ம அண்ணன் கூல் சுரேஷ் இருக்கார்ல, அவர் வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அவர் எங்க போனாலும் ஆட்டோ வந்து என்ன தான் கூப்பிடுவாரு. 6 வருஷமா? 6 வருஷத்துக்கு மேலேயே அவர் என்ன நல்லா தெரியும். அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் போனா கூட ஆட்டோல தான் போவார் அவரு. என்னை கூப்பிட்டாரு, காசும் கொடுப்பாரு. அப்படியே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, ஒரு தம்பி மாதிரி ஒரு ஸ்தானத்துல என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு போயிடுவார் எங்க போனாலும். அப்போ டிக்டாக் வீடியோ எல்லாம் சும்மா விளையாட்டா எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா கொரோனாக்கு அப்புறம். கூல் சுரேஷ் அண்ணா வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டார், டேய் நீ வீடியோ தான் நல்லா எடுக்கிறல்லடா, நீ ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுறா, வீடியோஸை போடுறா, நீயும் கொஞ்சம் வயலில் வரேன்னு சொன்னார். சரி ஓகே நான் பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு என்னென்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் கூல் சுரேஷ் அண்ணா எல்லாம் யோசிச்சுனேன். அண்ணன் தான் சொன்னார், நீ வந்து எங்கே என்ன பண்ணுற, ஆட்டோ ஓட்டுறனா, எங்கே ஆட்டோ ஓட்டுற, சென்னையில் ஆட்டோ ஓட்டுற, சரி ஓகே சென்னை ஆட்டோ மேன்னு போடுறான்னாரு. ஓகே. தப்புன்னு எனக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ யாருன்னா கேட்டால் கூட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றா சென்னை ஆட்டோமேன் சொல்ல அவங்களுக்கு பட்டுன்னு மைண்ட்ல ஏறிடும். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஒன்றும் பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை. நான் மோஸ்ட்லி வீடியோ போகிறது, அவர் கூட போகிறது, அவர் எங்கே போனாலும் சரி. இப்போ ரீசெண்டாக ஒரு சிங்கப்பூர் கூட ஒரு ப்ரொமோஷன் போனார், என்னை கூப்பிட்டு போனார். எனக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுத்து அவரு கூப்பிட்டு போனார். கூல் சுரேஷ் அண்ணா எங்கே போனாலும் என்ன தான் கூப்பிடுவார் அவர். ஓகே. இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ ப்ரோக்ராம் போயிருக்காரு அவரு. எங்க போனாலும் மதன் வந்துரு, அவ்வளவுதான். ஓகே. சிங்கப்பூர்ல எப்படி ஆட்டோ ஓட்டுனீங்களா? இல்ல அவரு கூப்பிட்டாரு. அவரு பாஸ்போர்ட் அதாவது பாஸ்போர்ட் இருந்தது என்கிட்ட. அவரே டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவரு கூட நான் போயிட்டு ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வந்தேன். கூட துணைக்கு தான். பெங்களூர் கிங்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே சுற்றினாலும் சரி அவர் என்ன தான் கூப்பிட்டு போவார். ஃப்ளைட்டில் தான் போவார், ஃப்ளைட்டில் தான் வருவார். ஓகே. கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துப்பாரு என்ன. ஓகே. ஸோ ஒரு ஆட்டோமேன், சென்னை ஆட்டோமேன் நிறைய வைரலான வீடியோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கடினமான பாதை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோ ஓட்டுறோம்னாலே அதுக்கு ரிலேட்டடான ஒரு கடுமையான பாதையெல்லாம் இருக்கும். வீட்டு சுச்சுவேஷன் ஒரு பக்கம் அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு உங்கள் வாழ்க்கை? எனக்கு வாழ்க்கை எப்படி சொல்லப்போனால் வந்து ஒரே பையனா வீட்டுக்கு. அம்மா, என் கூட பிறந்த அக்கா, எங்கள் அப்பா வந்து தவறிட்டார் சின்ன வயசுலேயே. ஸோ நாங்கள் 4 பேரில் எங்கள் அப்பா தவறினதா இப்போ எங்கள் 3 பேர். ஒரே பையன், சொந்த வீடு, சைதாப்பேட்டில் தான் வீடு. ஓகே. ஸோ அதனால வந்து ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டம்லாம் இல்லை, மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நானும் சம்பாதிக்க, எங்கள் அக்கா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஓகே. எங்கள் அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு படிப்பேரில் அவ்வளோதான். ஓகே. அப்புறம் 2012 வந்து டோமினோஸ் பீஸா அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே.
இது இந்த 30 நிமிஷத்துல டெலிவரி பண்ணலன்னா ஃப்ரீன்னுவாங்களே, ஆமா அது அப்பதான் வந்தது. அப்போ வந்து நான் லைசன்ஸ் வந்து எடுத்துட்டு வேலைக்கு போனேன், டொமினோஸ் பீஸால வேலைக்கு போனேன். செம்ம காசுண்ணா, ஏன் போய் சொல்லணும், சம்பளம் 12,000 தான், டிப்ஸே 5,000 வரும். ஓ இப்பதான் இந்த டொமினோஸ் பீஸா, ரேபிட்டோ, அது இது ஸ்விக்கி, ஜுமோட்டோ, அப்பெல்லாம் அதுதான் வந்து. அப்போ அந்த பீஸா ஆர்டர் பண்றதெல்லாம் பணக்காரங்க தான் ஆர்டர் பண்ணுவாங்க, யாருமே ஏழைங்க யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அப்போ பணக்காரங்க ஆர்டர் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போய் நான் டெலிவரி பண்ண போனா அவங்க வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இப்போ ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. சரி, அதனால அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அப்பத்துலேருந்தே சேஃப்டி. நான் அப்பத்துலேருந்தே சேஃப்டி. 2015 எனக்கு வந்து 16 வயசு. எங்கள் அண்ணன் ஆட்டோ ஓட்டியிருந்தாங்க, எங்கள் பெரியப்பா பசங்க 2 பேர், அவங்க ஆட்டோ ஓட்டியிருந்தாங்க. அப்போது அந்த ஆட்டோ மேலே இன்ட்ரெஸ்ட் போய் ட்ராவலிங் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால அந்த ஆட்டோ மேலே இன்ட்ரெஸ்ட் போய் ஆட்டோ ஓட்ட பழகினேன் 16 வயசுலேயே. இப்போ எனக்கு 31 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆட்டோ ஓட்டுறேன். அது 15 வருஷமா பிடிச்சிருச்சு. ஸோ ஆட்டோ ஓட்டினா மாதம் வருமானம் என்ன இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறதுனால பொண்ணு கிடைக்கலன்றாங்க ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மைதானே, ஆட்டோ ஓட்டினா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தான். ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ 100 ஆட்டோ டிரைவர்ல 10 பேர் பண்ற தப்பால 90 பேருக்கும் கெட்ட பேர் தான். 10 பேர் தான் பண்றாங்க தப்பு. அந்த 10 பேரால என்ன சொல்லுவாங்க, அந்த 90 பேரை சேர்த்து 100% ஆட்டோ ஓட்டுறதுனால பா அவன் அப்படிப்பா இவன் இப்படிப்பா இப்படி போயிடுது. சரி, மாதம் வருமானம்லாம் எவ்வளோண்ணா இருக்கும்? மாத வருமானம் இப்போ நான் ஓட்டுறது சொல்றீங்களா, நார்மலா யாருன்னா ஓட்டுறது சொல்றீங்களா? நீங்க ஓட்டுறது சொல்லாமா போய் சொல்லாமா? உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு போய் சொல்லணும்னு உண்மையை சொன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அக்கா என் சட்டையை பிடிச்சி கேட்பாங்களே. சரி, வீட்டுல வந்து இவ்வளவுதான் சொல்லி வச்சிருப்பாரு போல இருக்கு, இவர் அதிகமா வாங்குறாரு போல இருக்கு. சரிண்ணா, உண்மையா சொல்லிட்டீங்களா? நான் வந்து ஆட்டோ வந்து காலையில 4 மணி நேரம் தான் ஓட்டுவேன். காலையில 6 மணிக்கு எடுப்பேன், 10 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன். சாயங்காலம் திருப்பி 4 மணிக்கு எடுப்பேன், 9 மணி வரைக்கும் ஓட்டுவேன். மாசம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒருத்தர் ஒத்துக்கினாரு. ஓகே, ஆங்கராலேயே அவ்வளோ வாங்க முடியல, ஆனால் அண்ணன் வந்து ஜாலியாக ஓட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சரி, எங்க இருந்தெல்லாம் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ காலையில நான் எடுப்பேன், நான் ரேபிட்டோ ஓலால தான் ஓட்டுறேன். சரிங்க, ஸ்டாண்டில் தான் ஓட்டியிருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்டாண்டில் ஓட்ட என்ன லோக்கலில் ஒரு சவாரி வரும், 40 ரூபா 50 ரூபா சவாரி வரும், திருப்பி ஸ்டாண்டில் வந்து உட்காரணும். நான் என்ன பண்ணேன், காலையில் ரேபிட்டோ எடுத்து ஆன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இங்கேருந்து சென்ட்ரலுக்கு வருது சவாரி, ஃபர்ஸ்ட் சவாரி இங்கேருந்து சென்ட்ரலுக்கு போயிடுவேன். அங்கேருந்து திருப்பி எங்கே வருது, எங்கே வந்தாலும் போயிடுவேன். சென்ட்ரல்லேருந்து செங்கல்பேட்டை வந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். கரெக்டாக 4 மணி நேரம் தான் ஓட்டுவேன். இன்னும் என்னென்ன ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லட்டுங்களா? இப்போ என் மொபைலில் பாருங்க, இது என்னது, இது QR கோடு. வால்பேப்பர்லயே QR கோடு. இப்போ கஸ்டமர் வந்து காசு அனுப்புவாங்கல்ல, ஓகே, கஸ்டமர் வந்து காசு அனுப்பும்போது ஓகே இந்த வால்பேப்பர் ஆன் பண்ணனும் QR கோடு தான் பிசினஸ் மோட்டிவ். பாத்தீங்களா எனக்கு, இப்போ நீங்க காசு அனுப்புறீங்க, நான் உடனே போயிட்டு கூகுள் பே ஓபன் பண்ணி இந்த QR கோட்ல எடுத்து காட்ட முடியுமா? ஒன்னும் இல்ல, இப்படி எடுத்து என்னன்னா ஸ்கேன் பண்ண காசு அனுப்புனா வந்துருவோம், அவள்தான். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்ன்ற. கஷ்டப்படாம சம்பாதிக்கணும். இதுல இருந்தே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து வீட்டை சுத்தி இருக்கவங்களா இருப்பாங்கல்ல, இந்த சென்னை ஆட்டோமேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மதனை வந்து ஒரு பார்வையில பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப மதனை வந்து ஒரு பார்வையில பார்த்துருப்பாங்க. எப்படி பாக்குறாங்க? உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? உண்மையை சொல்லுங்க, எப்பயுமே உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லிட்டா எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. ஏன் என்ன என் ஃப்ரெண்ட்ஸே சரி, உண்மையா சொல்ல போனா நான் வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் எங்க போனாலும் வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்து போறேன்னா, இப்போ எங்க ஊர் திருவிழானா கூட நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பானுங்க, என்னன்னா நீ வீடியோ எடுத்து போட்டு கிடற, எதுக்குடா நீ வீடியோ எடுத்து போடணும், வேற வேலை வெட்டி இல்லையாடா. நான் ஒரு நாள் அதுல ஜெயிப்பேன்டா, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குடா. சரிங்களா, அந்த வீடியோவை 10 பேர் பாக்குறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, என்டர்டைன்மெண்டா வீடியோ போடுறேன். சோ அது அவங்க எல்லாம் என்னதான் திட்டினாலும் நான் தொடச்சு விட்டு போயினே இருப்பேன், என் வேலையை நான் பார்த்துன்னு போயினே இருப்பேன். திட்டுவான், எங்க ஏரியால எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. சரி, கூல் சுரேஷ் அண்ணன் கூட சேர்ந்து போறீங்க, போற இடத்துலலாம் வீடியோ. ஸோ இந்த செலிபிரிட்டிஸ் கூட அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. பல வருஷமா இருந்திருப்பீங்க கூட, இருக்கும் போது அந்த அறிமுகம்னு இல்லாம இருக்காது. யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களை வந்து பாராட்டி இருக்காங்க, உங்க கூட வந்து பேசி பழகி இருக்காங்க? சந்தானம் சாரே கூப்பிட்டு பேசுவார் என்ன. ஓகே, சந்தானம் சார் அவங்க ஆபீஸ்ல மொட்டை மாடியில ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்ன கலாய்ச்சிருக்காரு, ஏன்டா கூல் சீரியஸ்குள்ள சுத்துற. ஓகே, அவங்க சுத்தாது வேலையை பாரு, ஆட்டோ ஓட்டுறாரு. இல்லண்ணா எங்க அண்ணனா அவரு சவாரி காசுலாம் தரானா, கரெக்டா கொடுத்துருவாருண்ணா. ஓகே,
உண்மையே சொல்றேன், கூல் சுரேஷனா எங்க கூட்டு போனாலும் நான் 500 ரூபா கேட்டா 1000 ரூபாய் கொடுப்பாரு. ஓகே, அவ்வளவு தாராள மனசு கூடியவர். சரி, நீங்க என்னைக்கா ஒரு வாட்டி அவரோட கூட நிக்கவும் எல்லாம் யோசிச்சிருப்பீங்களா, ஏன் அண்ணன் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா கத்துறாரு, எதுக்காக இவங்க கத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சம்பாதிக்கணும்ல. அவர் கத்தனாதான் அவர் சம்பாதிக்கிறாரு. ஓகே, அவர் கத்துறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்கல்ல, அவர் கத்துறதாதான் அவர் காசு கொடுக்குறாங்க, சம்பாதிக்கிறாரு, அவள்தான். இப்ப சோசியல் மீடியால பிரபலமா போறது அந்த ஒருத்தவங்க வந்து உங்களோட சென்னை ஆட்டோ மேனா நீங்க அப்படின்னு சொல்லி vlog போடுறாங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு டாக் ஆஃப் தி டவுனா வந்து பொண்ணுதானா ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. சொல்லுங்க. அந்த சவாரி ராபிட்டோல தானே வந்தாங்க, சவாரி அடையார்ல ஓஎம்ஆர் ஈசிஆர்ல ஏறினாங்கண்ணா. அவங்க விளையாட்டா பேசிட்டு சென்னை ஆட்டோ மேன் பேர் போட்டிருக்கேன் நான் மேல. அதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கே தெரியல அவங்க ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறாங்களா. அவங்க ஆட்டோல போகும்போது வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போறது அவங்க வேலை போல இருக்கு. ஓகே, அன்எக்ஸ்பெக்டடா நீங்க வந்து என் ஆட்டோல வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. நான் திரும்பி பார்த்து என்னங்க வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா வீடியோ எடுக்கிறேன்னாங்க. உடனே லைட்டை போட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அவங்க, என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்கன்னு. நான் எந்த கண்டென்ட்டும் போடலங்க, விளையாட்டா நான் பாக்குறது, நான் டிராவல்லாம் அதிகமாக போவேன், அதுதான் கண்டென்ட் எடுத்து போடுறேன், இன்னும் கண்டென்ட் போட ஆரம்பிக்கல, ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கொலாப் பண்ணி விட்டாங்க. நான் அந்த கொலாப் வந்து அக்செப்ட் பண்ணி சும்மா நார்மலாக எப்பவும் போல தான் ஓடுன்னு நினச்சேன். பார்த்தா 7 லட்சம் பேர் 2 நாள்ல கிட்டத்தட்ட 5000 ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க. எனக்கு 5000 ஃபாலோவர்ஸ் 47K இருந்தது, 52K ஆயிடுச்சு. சரி, என்னாலே நம்ப முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் நீங்கள் போடலான்னு இருக்கு. எனக்கு என்னென்னா கண்டென்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நிறைய பேர் இப்போ ட்ரெண்டில் இருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்களுமே ஒரு கிரியேட்டர் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய ப்ரொமோஷன் வீடியோவாக தான் இருக்குது. இவங்க என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்களே அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் கொலாபரேஷனும் ப்ரொமோஷன்களும் அதிகமாகிடுச்சு. உங்களோட இதுலேயும் வந்து பார்த்தா நிறைய செலிபிரிட்டி கொலாபரேஷன் ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்தது, படங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம். ஸோ ப்ரொமோஷன்லேயே வந்து சென்னை ஆட்டோமேன் வந்து பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறாரா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து சொல்லட்டுங்களா. சத்தியமா ஆட்டோ மேல சத்தியமா ₹1 நான் ப்ரொமோஷனுக்குன்னு வாங்கல. கூல் சுரேஷை நான் கூட்டு போறாரு பாத்தீங்களா, என்ன படத்துக்கு எல்லாம் கூட்டு போறல, விளையாட்டை அங்கெல்லாம் வீடியோ எடுத்து நான் போடுவேன். அதை தான் நீங்க பார்த்து ப்ரொமோஷன்ன்றீங்க. ஓகே, ₹1 வாங்குறது இல்ல. சத்தியமா இல்லண்ணா, நான் ஏன் போய் சொல்ல போறேன். ஓகே, ₹1 நான் வாங்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா, இப்போ கூல் சுரேஷா முக்கால்வாசி வீடியோல இருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையா ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க இது வரைக்கும் உச்சநட்ச நடிகர்கள்லாம் யார் கூட பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, அவங்களோட பழக வாய்ப்பு? சந்தான மன்னனை பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அடுத்தபட்சமாலாம் என்ன யார் இருக்காங்க? எல்லாரையும் பாப்பேங்க, பேச மாட்டேங்க. ஓகே, வீடியோ எல்லாம் எடுப்பேன். ஓகே, ஆனா பேச மாட்டேன். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு சவாரி எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு நான் 10 சவாரில இருந்து 15 சவாரி எடுப்பேன். 15 சவாரி. ஸோ இப்போ உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க, என்னென்னலாம் சொல்லுவாங்க? வீட்டுல இருக்கவங்க, வெளி உலகம் 1000 பேசும், வீட்டுக்குள்ள இருக்க ஊத்துது, என்னென்னலாம் சொல்லுவாங்க? ஏன்டா வீடியோ எடுத்துன்னு இந்த மாதிரி சுத்தின்னு கிடக்குற, பொழப்ப பாடுற, ஆட்டோ ஓட்டுற, வேலையை பாடுறான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். ஓகே, சரிங்களா, அதனால அப்படியே போதும் என் லைஃப். ஓகே, உங்க பேஜை வந்து பார்த்ததுல நீங்க வந்து வெறும் சென்னை ஆட்டோ மேன் மட்டும் கிடையாது போல இருக்கு, உள்ளூர் மட்டும் சுத்தினவர் கிடையாது போல இருக்கு, பல ஸ்டேட்டுகளை போயிருந்தீங்க. ஸோ அந்த டிராவலிங் என்னவா கோல் அச்சீவ் பண்ணி போனீங்க, எப்படி போனீங்க? ஸோ டிராவலிங் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? டிராவலிங் எவ்வளோ பிடிக்குன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் டிராவல் பண்றேன். ஓ, 15 வருஷமா. 18 வயசு எப்போ வந்தது அப்பயே லைசன்ஸ் எடுத்தேன். பிறந்த நாள் இன்னைக்கே போய் லைசன்ஸ் எடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன் நான். கிட்டத்தட்ட நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 9 ஸ்டேட் சுற்றி இருக்கேன். 9 ஸ்டேட், 10 ஸ்டேட் கணக்கே இல்லை. சரிங்களா, அதிகபட்சம் போன தூரம்னா எதை சொல்லுவீங்க? நான் மலேசியா போயிருக்கேன், தாய்லாந்து போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன். 3 கண்ட்ரி சுற்றிட்டு வந்துட்டேன். 3 கண்ட்ரி சுற்றிட்டு வந்துட்டீங்க. இந்த பைக் டிராவல் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரெண்டிங்ல இருக்கும் எப்பயுமே. இந்த பைக் டிராவலை நீங்க பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்கேன். என் ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லடாக். ஓ, நீங்களும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் லடாக் போனது நான் தான் சொல்லி தைரியமா சொல்லுவேன். ஓகே, லடாக் வரைக்கும் போன அனுபவம் என்ன கிடைச்சது? லடாக்குக்கு வந்து நான் பைக்ல போகணும்னு பிளான் இல்ல. என்னோட கோல் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இது வரைக்கும் லடாக்குக்கு டிவிஎஸ் 50ல போயிருக்காங்க, ஓகே, கார்ல போயிருக்காங்க, ஸ்பெண்டர்ல போயிருக்காங்க, பெரிய பெரிய பைக்ல போயிருக்காங்க. ஆட்டோல இருந்து எவனாவது போக முடியுமா?
எனக்கு ஆட்டோல இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கே பயமா இருக்குது, எப்படி லடாக் போக முடியும்? அதுக்கோசம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு 2 வாட்டி லடாக் போயிட்டு வந்தேன் நான். ஓ 2 வாட்டி ஸ்பாட் இந்த இடத்துக்கெல்லாம் இப்படி போகணும், பர்மிட் இங்க வாங்கணும், ஓகே அதுக்கோசம் தான் நான் லடாக் போனேன். மத்தபடி ட்ரிப்பாலா போல, பைக்ல போறதுல எண்ணம் கிடையாது. பைக்ல ஃபர்ஸ்ட் போய் என்னென்ன இருக்கு லொகேஷன்லாம் பாத்துக்கிட்டு அங்க நம்ம தமிழ்கார ஹோட்டல் எல்லாம் பார்த்தேன், சாப்பாடு தூங்குறது. இப்போ பர்மிட்டுக்கு வந்து போன வருஷம் ட்ரை பண்ணேன். அங்க போய் தானே எல்லாரும் பாப்பாங்க. ப்ரோ இந்த வாட்டி வந்து எப்படின்னா நான் ஆட்டோல போறேன் ப்ரோ, பைக்ல போல. சரியா, ஆட்டோல போனா எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? இந்த ஆட்டோலாம் எடுத்துட்டு போக முடியாது, ஓன் போர்டு ஆட்டோ தான் எடுத்துட்டு போனோம். ஓன் போர்டு ஆட்டோ எடுத்துட்டு போனோம். அங்க பர்மிட் வாங்கணும். லேல இருந்து கீழே லேன்னு வாங்க, மேலதான் லடாக் பண்ணுவாங்க, லே லடாக். சோ அதுக்கு போறதுக்கு பர்மிட் ஒண்ணு வாங்கணும். ஒயிட் போர்டா இருந்தாலும் அதுக்கு போறதுக்கு பர்மிட் வாங்கணும். அது போன வருஷமே நான் ட்ரை பண்ண, கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் செலவாயிடும். 5 லட்சமா? ஆமா, வண்டிக்கு கேஸ் போடணும், 3 வீலு மாத்தணும், ரெடி பண்ணணும், வண்டியை ரெடி பண்ணணும், அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும்ல, ரிட்டர்னும் திருப்பி வரணும்ல, போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்றது, சாப்பிடுறது இருக்கு. எதனால இந்த கிரேசியான ஆசை வந்து உங்களுக்குள்ள? தமிழ்நாட்டுல யாரும் பண்ணல. தமிழ்நாட்டுல சவுத் சைடு, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரான்னு யாருமே இது வரைக்கும் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் நான் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுக்க போறேன். எப்ப ஆரம்பிக்க போறீங்க? மேபி நான் அதுக்கு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, 2 வருஷமா அதுக்கான முயற்சியில இருக்கீங்க. சரி, அடுத்த வருஷம் பண்ணிடுவேன். ஓகே. தாய்லாந்து போனவங்க கூட நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது, முதல் நீங்க தான். தாய்லாந்துல என்ன சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு? ஆனா தாய்லாந்துக்கோசம் போல, நானு மலேசியாவுக்கு தான் போனேன். முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு போனேன். நான் பயங்கர சாமி பைத்தியம். முருகன் ஐயப்பனுக்கு பயங்கர சாமி பைத்தியமா? மலேசியாவுக்கு சாமி கும்பிட போயிட்டு தாய்லாந்து போய்க்கிறா? நான் சொல்றது இப்போ நான் மலேசியாவுக்கு போனது சாமி கும்பிடுறதுக்கு, முருகனை பார்க்க போனேன். சரிங்களா? இப்போ மலேசியால இருந்து தாய்லாந்து பாத்தீங்கன்னா நம்ம சைதாப்பேட்ல இருந்து தீனார் போற மாதிரி. ஓ அப்படியா? ஆமா, அவ்வளவு பக்கம் தான். சரி ஓகேடா, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அப்படியே அதையும் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம். ஓகே, அந்த பக்கம் ஒரு ஆசாமி, அந்த பக்கம் இல்ல ஆசாமிலாம் இல்ல ப்ரோ. எல்லாருமே தப்பா நினைக்கிறீங்க. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு எண்ணங்கள் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தப்பான எண்ணங்கள் தான் வச்சிருக்கீங்க. என்ன ப்ரோ நல்லதா இருக்கு சொல்லுங்க. ஆனா என்ன நல்லதா இருக்குன்னா, நம்மள மதிக்கிறாங்கண்ணா. தமிழர்கள்லாம் வந்து தாய்லாந்துல வந்து தமிழ் பீப்புள்லாம் அவ்வளவு லவ் பண்றாங்க. கோயில்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம மாரியம்மன் கோயில் தாய்லாந்துல இருக்கு. மாரியம்மன் கோயில் நம்ம மாரியம்மன் கோயில் தாய்லாந்துலயே இருக்கு. ஓகே, இது புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா அங்க இருக்கிற கோயிலுங்க மாதிரி எங்கேயுமே இல்ல. ஓகே, அவ்வளோ டெம்பிள்ஸ் இருக்கு, புத்த டெம்பிள்ஸ் இருக்கு. அங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இருக்கு, பார்க் இருக்கு. இப்போ நம்ம இந்தியால வந்து ஒரு புலியை போய் தொட முடியுமா உங்களால? முடியாது. அங்க தொடலாம், வீடியோக்கள்ல பாத்துருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்களா? நான் அந்த புலி கூட கட்டிப்பிடிச்சு விளையாட்டு வந்தேன். அப்படியா? ஒரு ஒட்டகச்சிவிங்கி பார்க்க முடியுமா? எவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்க முடியும்? ஒட்டகச்சிவிங்கி ஊட்டி விட்டேன். ஓகே, பல விஷயங்களை வச்சிருக்கீங்களே உள்ளுக்குள்ள. நான் அனிமல் லவர், நான் கொஞ்சம் நிறைய. ஓகே, அனிமல் லவர். சோ கோயில் கோலம் பயங்கரமா சுத்துவேன். அங்கேயும் போயிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீங்க டேப் பண்ணி விடுங்க. ஓகே, அனிமல் லவர்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரீசன்ட் டேஸ்ல அது என்ன வைக்காதீங்க. ஆனா நான் வந்து ஜாலியா போறேன், ஜாலியா இருந்துட்டோம். என்ன எதுலயும் வம்புல வச்சு விட்டு போயிடாதீங்க. ஓகே, ஸோ உங்களோட லடாக் பயணம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையறதுக்காக பிரியோ டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பல மில்லியன்கள், பல லேக்ஸுகளை வீடியோக்களில் குவிக்கணும். அதுக்காகவும் பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஸோ உங்களோட ஜேர்னியை நிறைய விஷயங்களை வந்து இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ரொம்ப நன்றி. பிரியோ டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.